ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். மாமல்லபுரத்தில் அன்புமணி தலைமையில் பாமக பொதுக்குழு நடைபெற்று வரும் நிலையில் அது பற்றிய விவரங்களோடு செய்தியாளர் வினீஷ் மற்றும் பாமக பொதுக்குழு நடைபெற்றும் வேளையில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்கப் போகிறார் ராமதாஸ் என்ற விவரங்களோடு செய்தியாளர் காமராஜ் மற்றும் ராமதாஸ் தரப்பில் பூம்புகாரில் மகளிர் மாநாடு நடைபெறவிருக்கும் நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் குறித்த விவரங்களோடு செய்தியாளர் மோகன் இணைந்திருக்கின்றனர். தற்போது மாமல்லபுரத்தில் பொதுக்குழு நடைபெற்று வரும் நிலையில் அது பற்றிய விவரங்களை செய்தியாளர் வினீஷிடம் கேட்கலாம். வினீஷ், தற்போது பொதுக்குழு தொடங்கி நடைபெற்று வருகிறது, தற்போதைய நிலை என்ன? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணி தரப்பு பாமக பொதுக்குழுவை தற்பொழுது கூட்டியிருக்கிறார்கள். சுமார் அரை மணி நேரமாக உள்ளரங்கினுள் தற்பொழுது பொதுக்குழு தொடங்கி நடைபெற்று வருகிறது. முக்கியமான 3 விஷயங்கள் இந்த பொதுக்குழுவில் பேசப்பட இருப்பதாக ஏற்கனவே கடிதம் வாயிலாகவே அந்தந்த பொதுக்குழுடைய உறுப்பினர்கள் நிர்வாகிகளுக்கு பாமக தரப்பு அன்புமணி தரப்பிலிருந்து கடிதம் வழங்கப்பட்டிருக்கிறது. உட்கட்சி விவகாரங்கள் தொடர்பாக பொதுக்குழுவில் யாரும் பேசக்கூடாது, ராமதாஸ் அவர்களை எந்த விதமான விமர்சனமும் செய்யக்கூடாது, அதே போல பாமகவினுடைய அடுத்த கட்ட திட்டங்கள் குறித்தும் அதுக்கு தொடர்பான கருத்துக்களை மட்டும்தான் இந்த பொதுக்குழுவில் பேச வேண்டும் என்று ஏற்கனவே கடிதம் வாயிலாக கூறப்பட்டுள்ளதாக முக்கியமான நிர்வாகிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரே கோரிக்கை 10.5 உள் இடஒதுக்கீட்டை வன்னியர்களுக்கு வழங்க வேண்டும். கடந்த சட்டசபை தேர்தலின் போது அதிமுக தேர்தல் வாக்குறுதியாக அளித்திருந்தார்கள். அதற்கு பிறகு தற்போது வரை அந்த 10.5 உள்ஒதுக்கீடு வழங்கப்படவில்லை. அதை இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராக 2வது முறையாக இந்த பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணி அவர்களுடைய ஆதரவு பெற்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் 1 மணி நேரமாக நடைபெறும் இந்த பொதுக்குழுவில் தன்னுடைய பலத்தை நிரூபிக்கக்கூடிய வகையில் தான் அன்புமணி இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய தகவலின் அடிப்படையில் 1500க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதே நேரம் செங்கல்பட்டு மாவட்டம் உட்பட பல்வேறு அண்டை மாவட்டத்திற்குரிய பெரும்பாலான பாமக நிர்வாகிகளும் இந்த கூட்டத்தில் அன்புமணி அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையில் இந்த கூட்டத்தில் கூடியிருக்காங்க. இங்கு வரக்கூடிய பொதுக்குழுவில் ஏற்படக்கூடிய தீர்மானங்கள், அதே போல வருகை பதிவீட்டினுடைய கையெழுத்து படிவங்கள், இங்கு கூட்டத்தில் எடுக்கப்படக்கூடிய முக்கிய முடிவுகள் அனைத்துமே சிசிடிவி காட்சி வாயிலாகவும் கேமரா மூலமாகவும் அனைத்துமே பதிவு செய்யப்படுகிறது. இதை அனைத்துமே இந்த பொதுக்குழு கூட்டம் முடிந்த ஒரு வாரத்தில் தேர்தல் ஆணையத்தில் அனுப்பி தன்னுடைய பலத்தை நிரூபிக்கவும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ தலைவர் நான் தான் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் அன்புமணி அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு தயாராகி வருகிறார். அன்புமணி தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய பொதுக்குழுவில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் ராமதாஸ் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார், அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்க போகிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இது பற்றிய விவரங்களோடு செய்தியாளர் காமராஜ் இணைந்திருக்கிறார். காமராஜ், தற்போது ராமதாஸ் தரப்பு என்ன சொல்றாங்க? தற்போது பொதுக்குழு நடைபெற்று வருகிறது, அவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கு? பாட்டாளி மக்கள் கட்சியில அன்புமணி ராமதாஸுக்கும் கூடிய இந்த மோதல் போக்குல அந்த பொதுக்குழுவை கூட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்து அந்த வழக்கிலிருந்து தடையில உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்நிலையில நேற்றைய தினம் இந்த தடை உத்தரவு இல்லை என்பது அந்த தீர்ப்பு வந்த போதே அவர் அந்த தீர்ப்பு வருவதற்கு முன்பாக வீட்டிலிருந்து ஒருங்க சென்று விட்டார். அவருக்கு காலையில் தான் தெரிவிக்கப்பட்டது, அதாவது பொதுக்குழுக்கு தடை இல்லை என்பது. அதனைத் தொடர்ந்து வன்னியர் சங்க மகளிர் மாநாடு பூம்புகார்ல நாளை நடைபெறுகிறது. தற்போது அந்த வன்னியர் சங்க மகளிர் மாநாடு சிறப்பாக செயல்பட வேண்டும், கட்சி நிர்வாகிகளை திரளாக கூட்ட வேண்டும், குறிப்பாக மகளிர் அமைப்பினை அதிகமாக கூட்டி வர வேண்டும் என கட்சி நிர்வாகிகளுக்கு ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். இதனால் கட்சி நிர்வாகிகள் யாருமே தைலாபுரம் இல்லத்திற்கு வருகை புரிய வேண்டிய அவசியம் இல்லை, அவர்கள் பூம்புகார் மகளிர் மாநாட்டிற்கு பாதுகாப்பாக வர வேண்டும் என அறிவித்தலும் குறிப்பிட்டிருக்கார். அதனைத் தொடர்ந்து மகளிர் மாநாட்டிற்கான பணிகளை மட்டும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பொதுக்குழு நடத்துவது தடையில் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதன் மேல்முறையீட்டிற்கும் ராமதாஸ் தரப்பிலும் செல்லவில்லை. இந்த வன்னியர் சங்க மகளிர் மாநாட்டிற்கான பணிகளை மட்டுமே தற்போது ராமதாஸ் செய்து கொண்டு வருகிறார். அது மட்டும் இல்லாமல் மாலை 3 மணி அளவில் தனது இல்லத்திலிருந்து ராமதாஸ் இந்த மகளிர் மாநாட்டில் பூம்புகாரில் கலந்து கொள்வதற்காக புறப்பட்டு செல்கிறார். இதற்காக தைலாபுரத்தில் செல்லக்கூடிய அவர்களுக்கு ஐசியூ வசதியுடன் கூடிய ஆம்புலன்ஸ் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினமே அன்புமணி ராமதாசும் இந்த நீதிபதி முன்பு ஆஜராக வேண்டும் என ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்த நிலையில் அவர் உடல் நலத்தை காரணம் காட்டி பங்கேற்காமல் வீடியோ கால் மூலமாக பங்கேற்றிருந்தார். தற்பொழுது அவர் மாநாட்டில் செல்வதற்காக உடல் பிரச்சனை
ஏற்பட்டால் உடனடியாக சிகிச்சை அளிப்பதற்காக ஆம்புலன்ஸ் ஐசியூ வசதியுடைய ஆம்புலன்ஸ் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கு. அதன் மற்றும் கார் மூலமாக அவர் பூம்புகார் செல்கிறார். அங்கு மாலை செல்லும் அவர் அங்கே மாநாட்டு திடலை பார்வையிட்டு அங்கே இரவு தங்குகிறார். நாளை நடைபெறும் மாநாட்டில் பங்கேற்க இருக்கிறார். தற்போது இந்த நடைபெற்று வரக்கூடிய அன்புமணி தரப்பினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்படும் தீர்மானங்கள் மற்றும் அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து கண்காணித்து அதன் பிறகாக அவர்கள் நடவடிக்கை எடுப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க காமராஜ். நாளை நடைபெறவுள்ள மகளிர் மாநாட்டுக்கு ராமதாஸ் ஆயத்தமாகி வரதா சொன்னீங்க. தொடர்ந்து பூம்புகாரில் நாளை ராமதாஸ் தரப்பில் வன்னியர் சங்கம் இணைந்து நடத்தக்கூடிய மகளிர் மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. களத்தில் செய்தியாளர் மோகன் இணைந்திருக்கிறார். மோகன், தற்போது மாநாட்டு பணிகள் எந்த அளவில் நடைபெற்று வருகின்றன? அங்கு ராமதாஸ் தரப்பில் யாரேனும் வந்து ஆய்வு செய்தனரா? என்ன விவரம்? பாலா, பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் இணைந்து நடத்தும் இந்த வன்னிய மகளிர் பெருவிழா மாநாடு நாளை நடைபெறுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் ராமதாஸ் தலைமையில் இந்த மாநாடு நாளை மாலை 3 மணிக்கு நடைபெற உள்ளது. இதற்கான இறுதிக்கட்ட பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. கடந்த 17ஆம் தேதி இந்த மாநாட்டு பந்தல் அமைப்பதற்கான முகூர்த்த பணிகள் துவங்கியது. அன்று முதல் இன்று வரை இரவு பகலாக இந்த பந்தல் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பூம்புகார் கடற்கரை அருகே உள்ள கலைக்கூடம் பகுதியில் இந்த மாநாடு பந்தல் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியை நம்ம ஒளிப்பதிவாளர் குமார் காட்சிப்படுத்தி வருகிறார். இறுதிக்கட்ட பணிகள் நடைபெறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இங்கு பகுதியில் சுமார் 3 லட்சம் தொண்டர்கள் இந்த பகுதிக்கு வருவார்கள், மகளிர்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் அவர்களுக்கான அனைத்து அடிப்படை வசதிகளையும் இப்பகுதியில் ஏற்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக விழா மேடையில் மின்விளக்குகளும் மின்விசைகள் பொருத்தும் இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. சுற்று வட்டார பகுதி, அதாவது மேடையை சுற்றியுள்ள மைதானத்தில் சுமார் ஒரு 100 ஏக்கர் பரப்பளவிலான இந்த மைதானம் முழுவதுமே மின்விளக்குகள் பொருத்தி வெளிச்சம் ஏற்படுத்தும் பணிகளையும் நடத்தி வருகிறார்கள். அதேமாரி இங்கே வரும் தொண்டர்களுக்கான அடிப்படை வசதிகளாக கழிவறை, குடிநீர் உள்ளிட்ட வசதிகளையும் இங்கே ஏற்படுத்தி வருகிறார்கள். அதேபோல் மழை பெய்தால் எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்கான திறந்தவெளி அமைப்புகளை அரங்குகள் அமைக்கும் பணிகளும் தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில தான் இந்த மாநாட்டு பணிகள் நடைபெறும் பகுதியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தற்போது சற்று முன்னதாக ஆய்வு செய்தார். ஆய்வின் போது இந்த பகுதியில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு பணிகள், குறிப்பாக இங்கே வரக்கூடிய பேருந்துகள், வாகனங்கள் நிறுத்தும் இடங்கள் உள்ளிட்ட பகுதிகளை அவர் ஆய்வு செய்தார். அதன் பின்னர் அந்த வரைபடம், அந்த எங்கெங்கே யார் யார் அமர்கிறார்கள், எவ்வளவு பேர் வருகிறார்கள் என்பது குறித்த அந்த வரைபடத்தை பார்த்து அதன்படி எங்கெங்கே பாதுகாப்பு வழிகள் ஏற்படுத்த வேண்டும், கூடுதலாக என்ன பாதுகாப்பு வசதிகள் செய்ய வேண்டும் என்பது குறித்து ஆலோசனையில் ஈடுபட்டார். அப்பொழுது பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி காவல் கண்காணிப்பாளரின் ஆலோசனைகளை ஏற்று அதன்படி அனைத்து பகுதிகளும் இங்கே பாதுகாப்பு பணிகள் செய்யப்படும் என அவரிடம் தெரிவித்தார். இந்த நிலையில் தொடர்ந்து இந்த பணிகளானது நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி மோகன். இதேபோல பாமக பொதுக்குழு தொடர்பான விவரங்களை வழங்கிய செய்தியாளர் வினீஷ் மற்றும் ராமதாஸின் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பான விவரங்களை வழங்கிய செய்தியாளர் காமராஜ் ஆகியோருக்கும் நன்றி. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.